ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பிசாசு இந்த கடைசி நாட்களிலே எந்த ரூபங்களிலே வந்து ஆண்டுடைய பிள்ளைகளை வஞ்சிக்க வருகிறான், பாவத்திலே தள்ள வருகிறான் என்கிற தலைப்பிலே கடந்த 3 நாட்களாக நாம் அநேக காரியங்களை தியானித்து வருகிறோம். இதிலே கடந்த 2 நாட்களாக நாம் பார்த்ததான காரியம், பிசாசு பட்சிக்கிற ஓநாயை போல கள்ளத்திற்கரசிகள் ரூபத்திலே வருகிறான். அதாவது பட்சிக்கிற ஓநாய், ராவனஸ் உல்ஃப்ஸ், வஞ்சிக்கிற ஓநாய், டிசீவிங் உல்ஃப், இந்த ரூபங்களிலே வருகிறான் என்று நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக சில காரியங்களை தியானித்தோம். இன்றைக்கு தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த கள்ளத்திற்கரசிகளை எப்படி நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று தான் நாம் பார்த்து வருகிறோம். உபாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 20லிருந்து 22. அதிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே மோசே மூலமாய் ஆண்டவர் எழுதுகிறார், சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும், வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். இந்த இடத்துல தெளிவாய் சில வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். வாசித்த உடனே நமக்கு புரிகிறது. ஆனால் அநேகர் இந்த வசனங்களை வாசிக்க மாட்டார்கள். இதை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாதவர்களைப் போல நடந்து கொள்வார்கள். காரணம், அவர்களுக்கு இந்த வசனம் ஒரு கடினமான வார்த்தைகளாய் அமைகிறது. ஆண்டவர் தெளிவாய் இந்த இடத்தில் எழுதியிருக்கிறார், சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன, வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். ஆக ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு ஓரம் எப்படி இருக்கிறதுனா, அந்நிய தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசிகள், இவர்களை எளிதாக நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம். இது ஒரு பெரிய விஷயமா அல்ல. இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவர்களும் சராசரி ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் கூட இதை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் எங்கே பிரச்சனை வருகிறது, எங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேசுகிற தீர்க்க தரிசனங்கள், சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் கூட அநேக நேரங்களிலே ஆண்டவர் சொல்லாத தீர்க்க தரிசனமாக இருக்கிறதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு எப்படி தெரியும், இவர் இன்னார் இப்படி சொல்லுகிறாரே தீர்க்க தரிசனம், இந்த தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறாரே, இந்த வார்த்தை உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தை தானா என்று நமக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்லுவார், என்னோட ஆண்டவர் பேசினார், நான் ஆண்டவர் பக்கத்திலேயே நாற்காலியை போட்டு அமர்ந்து கொண்டிருந்தேன் என்கிற மாதிரியெல்லாம் அவர் பேசுவார். ஆனால் அவர் அப்படி சொல்லுவதனால் அவர் சொல்லுவதெல்லாம் நாம் கேட்க வேண்டும் என்று ஒரு கட்டாயமும் அல்ல. நம்முடைய ஆத்துமாவிற்கு நாம் தான் உத்தரவாதம். பிரியமானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் ஆகிய தேவன் இந்த இடத்தில் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் இருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்திலும் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் மாத்திரமல்ல, இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயும் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன்? அதற்கும் ஆண்டவர் பதில் வைத்திருக்கிறார். இப்படி நாம் நினைத்தால், இப்படி நாம் கேள்வியை யோசித்து பார்த்து நாம் கேட்டுக்கொண்டால் அதற்கு என்ன பதில்? 22ஆம் வசனத்தில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும், அதாவது நடக்காமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல இங்கேயும் நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த கடைசி காலத்தில் குறிப்பாக வருட பிறப்பு வந்துவிட்டால் போதும், அநேக இடங்களிலே தீர்க்க தரிசனங்கள் இருக்கும். தீர்க்க தரிசனத்திற்கு பஞ்சமே இருக்காது. போட்டி போட்டுக்கொண்டு அநேகர் தீர்க்க தரிசனங்களை அவர்கள் இந்த அரசியல்வாதிகள் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதைப் போல தீர்க்க தரிசனங்கள் குறிப்பாக அந்த வருட பிறப்பு நேரத்திலே அநேகமாக இருக்கும். ஆனால் வருடத்தில் எந்த நாளிலும் ஆகிலும் இந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள். அவர்களுடைய வேலையே அதுதான். அப்போ தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடக்காமல் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தையாம். இப்போ ஒரு கேள்வி, ஒரு தீர்க்கதரிசன கூட்டத்திற்கு நாம் போகிறோம், இல்லாவிட்டால் அந்த செய்திகளை நாம் கேட்கிறோம், தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்கிறோம் என்று உதாரணத்திற்காக வைத்துக்கொள்ளலாம். அந்த குறிப்பிட்ட நபர் 10 தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார். அந்த 10 தீர்க்க தரிசனங்களிலே
2 தீர்க்கதரிசனங்கள் இல்லாவிட்டால் 3 தீர்க்கதரிசனங்கள் இல்லாவிட்டால் 5 தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறி விடுகிறது என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவர் மொத்தமாக சொன்ன தீர்க்கதரிசனம் எத்தனை? 10. அதில் நிறைவேறினது 5, மீதி 5 நிறைவேறவில்லை. ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள்? நிறைவேறின அந்த 5 தீர்க்கதரிசனங்களையே தங்களுடைய தொலைக்காட்சியிலேயோ இல்லாவிட்டால் புத்தகத்திலேயோ அவர்கள் எழுதி மற்றவர்களிடத்திலே சொல்லுவார்கள். என்னவாய் சொல்லுவார்கள் என்று சொன்னால், இவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னதை இவர் சொன்னார், அது நிறைவேறிவிட்டது, அது நடந்து விட்டது. உடனடியாக மக்களுக்கு, அதாவது விசுவாசிகளுக்கு கண்கள் யார் பக்கமாக போகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நாம் இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப முக்கியமான சத்தியங்களாக இருக்கிறது. ஆண்டவர் மேலே தங்களுடைய கண்களை விட்டு இந்த குறிப்பிட்ட நபர் மேல் அவருடைய கண்களை வைக்க ஆரம்பித்து விடுவார்கள். இவர் சொன்னதெல்லாம் நடக்குகிறது, இவர் காரியங்கள் எப்படியெல்லாம் சொல்லுகிறாரோ அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே நடக்கிறது, இவர் புட்டு வச்சுட்டார், ஆகவே இவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது என்று கண்மூடித்தனமாக அந்த குறிப்பிட்ட நபர் பின்னாகவே போய்விடுவார்களே தவிர்த்து இவர்கள் ஆண்டவர் பக்கமாக போக மாட்டார்கள். இதுதான் கள்ள தீர்க்கதரிசி உன்னுடைய வேலை. நாம் என்ன நினைக்கிறோம்? 10 காரியம் சொல்லியிருக்கிறார், 5 நிறைவேறி விட்டது. ஆனால் அப்படி அல்ல, 10மே நிறைவேறி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை என்று சொன்னால் ஆண்டுடைய வார்த்தை ஒன்றாகிலும் தரையிலே விழாது, ஒன்றாகிலும் வீணாய் போகாது. இது ஆண்டுடைய வார்த்தை, இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, அரசியல்வாதியினுடைய வார்த்தை அல்ல. இது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன், ஒரே தெய்வமாகிய மெய் தெய்வமாகிய ஆண்டவருடைய வார்த்தை. ஆக அந்த வார்த்தையை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளணும் பிரியமானவர்களே, நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. அப்போ அந்த 10 தீர்க்கதரிசனங்களை ஒருவர் சொல்லியிருந்தார். நிச்சயமாக அந்த 10 தீர்க்கதரிசனங்களுமே அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக நிறைவேறியிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் தைரியமாய் சொல்ல முடியும், அவர் சொன்னதெல்லாம் பொய் தீர்க்கதரிசனங்கள் என்று சொல்லி. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் நான் பேசும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த சகோதரன் தீர்க்கதரிசனத்தை நம்பாதவர் போல என்று ஒரே உங்களுக்கு கேள்வி வரலாம். அதை தெளிவுபடுத்தும்படியாக நான் சொல்லுகிறேன். நான் தீர்க்கதரிசனங்களை நம்புகிறவன். ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கவில்லை, 21ஆம் வசனத்தையும் நான் வாசித்திருக்கிறேன். ஆகவே தான் நான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறேன். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. அத்தோடு முடியவில்லை. 21ஆம் வசனத்திலே எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். டெஸ்ட் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து. எத்தனை பேர் இதை நாம் இன்றைக்கு செய்கிறோம்? நம்ம we need to be honest with ourselves. கொஞ்சம் நாமளே யோசித்து நிதானித்து பாருங்க. எத்தனை பேர் இதை செய்ய நாம் இன்றைக்கு மனம் வருகிறது? எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கிற மனம். ஆர் வி டிசர்னிங்? பகுத்தறிகிறோமா? இல்லையே. ஆண்டோடைய நாமத்தின் பேரிலே ஒரு இடத்திலே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டால் கண்மூடித்தனமாக இன்றைக்கு நம்பி விடுகிற கிறிஸ்தவர்கள் தான் ஏராளமான பேர். அதற்காய் நாம் ஆண்டோடத்தில் ஜெபிக்கணும். இந்த பகுத்தறிகிற ஆவி நமக்கு இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. தீர்க்கதரிசனங்களே நான் அற்பமாக எண்ணலை, அதை அலட்சியப்படுத்தலை. ஆனால் அதே சமயத்தில் எல்லாவற்றையும் நான் சோதித்து பார்க்கிறேன். ஆண்டுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே, என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு அடிப்படையில் அல்ல, ஆண்டுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே அந்த வார்த்தை பேசப்படுகிற வார்த்தையை நான் தராசை போல நிறுத்தி அந்த தராசில் வைத்து நான் சோதித்து பார்க்கணும். ஆண்டுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கூட அதை டீவியேட் ஆகவே கூடாது, இந்த பக்கம் அந்த பக்கம் சாயக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒத்ததாய் ஏற்றதாய் இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லாவிட்டால் நான் நிராகரிக்கிறேன். இதுதான் நான் செய்ய வேண்டிய காரியம் அல்ல, எல்லாருமே இதை தான் செய்யணும். ஆனால் இதை செய்வதற்கு அநேகருக்கு இன்றைக்கு மனம் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டுடைய வார்த்தையிலே தெளிவாய் பல காரியங்கள் எச்சரிப்பாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய நாமத்து நிமித்தம் இன்றைக்கு பேசப்படுகிற தீர்க்கதரிசனங்கள் எத்தனை நாம் எண்ணவே முடியாது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீர்க்கதரிசனங்கள் பேசப்படுகிறது. ஆனால் எத்தனை தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுகிறது? யாரும் எனக்கு தெரிந்து ஒரு தீர்க்கதரிசி பேசுகிற தீர்க்கதரிசனங்களை குறித்து கொண்டு அவர் 10 தீர்க்கதரிசனங்களை சொன்னார், அதில் 10மே நிறைவேறிவிட்டது என்று யாருமே சொல்ல முடியாது. காரணம், இன்றைக்கு பேசப்படுகிற தீர்க்கதரிசனங்கள் அப்படி தான் இருக்கிறது. ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டியின் அடிப்படையிலே ஏதோ குருட்டாம்போக்கில் சொல்லி நிறைவேறுகிற காரியங்கள் தான் அநேகமாக இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் உங்களிடத்திலே வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்னா, ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற அவர்கள், ஆனால் உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை நாம் அறிந்து கொள்ள முடியும்? ஒரு கேள்வி வருகிறது. அதற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே,
அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் அவர்களுடைய வரங்களினாலே அவர்களை அறிவீர்கள், அவர்களுடைய அற்புதங்களை செய்யும் சக்தியினாலே அவர்களை அறிவீர்கள், அவர்களுடைய அற்புதங்கள் அடையாளங்களினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லியிருக்கிறார்? யூ வில் நோ them by their fruits. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இந்த கனி நம்ம பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு வேதனையான ஒரு உண்மை என்ன தெரியுமா? அப்பட்டமான உண்மை. இந்த கள்ளத்திற்கரசிகளுக்கு ஏன் அநேகம் பேர் அவர்கள் பின்பாக போகிறார்கள், ஒரு திரளான கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால், யாரும் இன்றைக்கு கனிகளை பார்ப்பதே இல்லை, வரங்களை தான் பார்க்கிறார்கள். அவர்களுடைய ஊழிய வரங்களை மாத்திரம்தான் பார்க்கிறார்களே தவிர்த்து கனிகளை பார்ப்பதே இல்லை. ஆகவே தான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த வஞ்சனைக்குள்ளாக போகாதபடிக்கு நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சிந்தனையோடு இன்றைக்கு நாம் முடிக்க போகிறோம். நாளை தினத்தில் இந்த தியானத்தை தொடர்ந்து நாம் செய்யலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபை நாள் நம்மை நடத்துவாராக. ஆமென்.